வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் டாப்பிக்கில் 2 டைப்பில் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 3வது டைப் பார்க்க போகிறோம். இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இதில் ஒரு 6 ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. உள்ள கொஷின்ஸ் வரும்போது எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, டக்குன்னு பார்த்த உடனே இதான் ஆன்சர் அப்படின்றத சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது அவங்க ஒரு நேரடியாக இந்த ஃபார்முலாஸை கேட்டாங்கன்னா தெரியணும் அப்படிங்கிறதால இந்த ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது sin 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அதே மாதிரி கொசிகன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டானா கொசிகன் தீட்டா. அதே போல் tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டானா tan தீட்டா. சைன் காஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷனாக வரும், கொசிகன் சீக்கன் டேனும் காட்டும் ஒன்றுத்தோட ரிலேட்டாக வரும். சரிங்களா? ஜஸ்ட் இது 6 தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின்ஸ் வருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மதிப்பிடுக sin 49 பை காஸ் 41 டிகிரி. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. இவங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள். 49 41 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 90 டிகிரி வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்சர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 1ன்னு சொல்லிடலாம். வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. சைனு காசு அவங்க கொடுக்கும்போதே 1 ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் 90 வரது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். டக்குன்னு நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 1 முடிஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்கள். சீக்கண்ட் 63 பை கொசிகண்ட் 27 டிகிரி. 63 27 கூட்டினா என்ன வருது? 90 வருது. அப்போ ஆன்சர் 1. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அது நம்ம சீக்கண்டை கொசிகண்டாக மாற்றணும். நிறைய ப்ராசஸ் உண்டு. அந்த ப்ராசஸ்லாம் வேண்டாம். ரொம்ப ஷார்ட்டாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள். காஸ் 35 பை சைன் 55 ப்ளஸ் சைன் 12 பை காஸ் 78 மைனஸ் காஸ் 18 பை சைன் 72. 35 55 கூட்டினீங்கன்னா 90. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. ப்ளஸ் 12 78 கூட்டினீங்கன்னா 90. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. மைனஸ் 18 72 கூட்டினா 90. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. ஸோ 1 + 1 2, 2 - 1 1 தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி அடுத்தது tan 7 tan 23 டிகிரி, tan 60 tan 67 டிகிரி, tan 83 டிகிரி. இந்த இடத்துல பாருங்கள். 7 83 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 90 வருதா? அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்னா 1. 23 67 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 90 வருதா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்ட்டு 1 மல்டிப்ளை இருக்கிறதால இன்ட்டு போட்டுக்கிறோம். tan 60 டிகிரி. tan 60 டிகிரிக்கு நம்ம நேற்று டைப் 2ல் சொல்லும்போது வேல்யூ சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? tan 60 டிகிரியுடைய வேல்யூ √3. ஸோ 1 × 1 × √3. அப்போ ஆன்சர் √3. முடிஞ்சு பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்கள். காஸ் 47 பை சைன் 43. 47 43 கூட்டினா 90. அப்போ இதோட ஆன்சர் 1. 1 ஸ்கொயர்னு இருக்கிறதால 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ப்ளஸ் 72 18 கூட்டினோன்னா 90. அப்போ இதுவும் 1. 1 ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதால. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1. மைனஸ் 2 × காஸ் 45 டிகிரியோடைய ஸ்கொயர். காஸ் 45 டிகிரிக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/√2. இது டேபிளில் சொல்லியிருப்போம். ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா 1. √2 ஸ்கொயர் பண்ணால் 2. அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு -1 +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 1. ஸோ ஆன்சர் 1. புரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் 1ன்னு கண்ணை மூடிட்டு போடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கொசிகண்ட் A = சீக்கண்ட் 34 டிகிரி எனில் ஏயின் மதிப்பை காண்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 2 ஈக்குவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஏவோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 90லேருந்து அந்த 34 மைனஸ் பண்ணிவிடுங்க. 90 - 34 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 56 டிகிரி இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ 56 டிகிரி. அவங்க நம்ம முன்னாடி ஃபார்மில் சொன்ன பாருங்கள். 2 ரிலேஷனாக கொசிகண்ட்டும் சீக்கண்ட்டும் ஒரே பேரு, சைனும் காசுன்ட்டு அந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி கேர் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 90லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரியா? அடுத்தது சிந்தனை களத்துடைய ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் தீட்டாவின் குறைந்த அளவு மற்றும் அதிக அளவு மதிப்பு என்ன? சைன் தீட்டாவுக்கு இப்போ நம்ம டேபிளில் பார்த்துருக்கிறது படி குறைந்த அளவு மதிப்பு 0 வரும், அதிக அளவு மதிப்பு 1 வரும். ஆனால் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா சைன் தீட்டாவுடைய குறைந்த அளவு மதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1, அதிக அளவு மதிப்பு +1. காஸ் தீட்டாவுக்கும் அதே மாதிரி தான். குறைந்த அளவு மதிப்பு -1, அதிக அளவு மதிப்பு +1. அவங்க ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பெரிய கிளாஸஸில் படிக்கும்போது -1லேருந்து +1 வரைக்கும் படிப்போம். சின்ன கிளாஸில் இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களோட ப்ராக்டிஸுக்காக சில கொஷின் சொல்லியிருக்கேன் பாருங்கள். காஸ் 70 பை சைன் 20 ப்ளஸ் காஸ் 59 பை சைன் 31 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் 90 மைனஸ் தீட்டா மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி. இதுக்கான வேல்யூ ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். அந்த மாதிரியான 2வது கேள்வி. tan B = காட் 47 டிகிரி எனில்
பியின் மதிப்பை காண்க. இது கடைசியாக பார்த்தோம் இல்லையா, அந்த மாடல். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் 3 டைப் முடியுது. இன்னொரு 2 டைப் மட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை சொல்லிட்டோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் எளிமையாக ஆன்சர் பண்ணுற முடியும். நாளைக்கு நாம் அடுத்த டைப்பை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.